வணக்கம். சினி மினி இந்த நிகழ்ச்சியில் மக்கள் தலம் எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது நடிகர் சிவகுமார் இருக்கார்ல, நடிகர் சிவகுமார் வந்து நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்திலேயே அப்படிங்களா, கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னாடியே அப்படி கணக்கு போட்டுங்க, மோர் தென் 50 இயர்ஸ் இருக்கும். அப்போ இருந்தே சிவகுமார் வந்து திரைப்படத்தில் வந்து அப்படியே கதாநாயகனாக அவர் மலம் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில், ரஜினிகாந்த் கமலஹாசன் காலத்துக்கெல்லாம் முன்னாடி அப்படி வச்சுங்களேன், சிவாஜி எம்ஜிஆர்லாம் திரைப்படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், எஸ் ராஜேந்திரன், சிவகுமார், முத்துராமன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் இப்படிலாம் படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே அந்த காலகட்டத்தில் அப்படி வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் 70கள் அப்படி கணக்கு போட்டுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிவகுமார் சார் வந்து ஒரு இளம் கதாநாயகரில் ஒருவராக பட உலகில் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்னு இருக்குல்ல, அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்போ எஸ்எஸ்எல்சின்னு இருந்தாங்க, எஸ்எஸ்எல்சி அந்த காலத்தில், இப்போ அது +1 +2 இப்படி ஆயிடுச்சு. அந்த மதிப்பெண்கள் பெறுவதற்காக வருஷத்தில் வந்து அப்படியே மாநில லெவலில் வந்து முதல் மதிப்பெண் பெறக்கூடிய மாணவன் மாணவி யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் மார்க் யார் வாங்குறாங்களோ, ஹையஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நடிகர் சிவகுமார் அந்த தான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்க அமௌண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வட்டின்னு இருக்குல்ல, அதில் ஒரு அமௌண்ட்டை வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுப்பது அப்படின்றத வந்து ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். நாங்கள் வந்து அப்போ பள்ளிக்கூடத்தில் கல்லூரியெல்லாம் படிச்சுட்டு இருக்க காலத்தில் சிவகுமாருடைய இந்த செயலை பார்த்து ரொம்ப பெரிய அளவில் மனசுக்குள்ளே பாராட்டியிருக்கோம், சந்தோஷப்பட்டிருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் சிவகுமார் வந்து இப்படிப்பட்ட காரியத்தை இப்போ எப்படி அவருடைய மகன்கள் சூர்யாவும் கார்த்தியும் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, இதே காரியத்தை சிவகுமார் அந்த காலத்தில் செய்திருக்கிறார். அது அந்த விஷயம் அப்படியே கண்டினியூவாக தொடர்ந்துகிட்டு இருக்குது. இப்போவும் அந்த விஷயம் கண்டினியூ ஆகி செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்படிங்களேன் ஒவ்வொரு ஆண்டும். இப்படி இருக்கும்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்த காலகட்டம் அப்படி வச்சுக்கோங்க. அந்த எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த 70s பின்னாடியாக இருக்கும், இல்லாட்டி 80s ஆரம்பமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சிவகுமார் மனசுக்குள்ளே என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த ஆண்டு வந்து அந்த கல்வித்தொகை அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாநில அளவில் மதிப்பெண் பெறக்கூடிய மாணவன் அல்லது மாணவிக்கு அந்த பணத்தை கொடுப்பது அப்படின்னு இருக்குல்ல, அதை எம்ஜிஆர் கையில் கொடுத்து தன் கையில் இருந்து எம்ஜிஆர் கொடுப்பதை போல், எம்ஜிஆர் வழங்குவதை போல் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுமார் எம்ஜிஆருக்கு தொலைபேசியில் சந்திச்சிருக்கலாம், இல்லை நேரடியாக கூட பார்த்து சொல்லியிருக்கலாம், இதை மாதிரி இந்த காரியத்தை நீங்கள் பண்ணணும், உங்கள் கையிலேயே அதை வந்து கொடுத்தா நல்லாயிருக்குன்ற மாதிரி நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன். எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், அதை பெறக்கூடிய அந்த மாணவன் மாணவி அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு பொன்மன செம்மல் கையிலிருந்து நம்ம இதை வாங்குகிறோமே அப்படின்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சிவகுமார் எம்ஜிஆர்கிட்ட சொன்னார். எம்ஜிஆரும் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், அதிக மதிப்பெண் பெறக்கூடிய மாணவனுக்கோ மாணவிக்கோ நாம் கொடுப்பது தானே அப்படின்னு நினச்சி எம்ஜிஆரும் சரின்னு சொல்லி அதுக்கு சம்மதிச்சிட்டார். இது விஷயமாக அந்த பர்டிகுலர் டேன்னு ஒன்று இருக்குல்ல, ஃபிக்ஸ் பண்ணணும்ல, எம்ஜிஆர்ட்ட அப்பாயின்மெண்ட் அப்படின்ற விஷயத்துக்காக எம்ஜிஆர்ட்ட ஃபோன் பண்ணார். எம்ஜிஆர் வந்து சிவகுமாரை கோட்டைக்கு வர சொல்லிட்டார், அதாவது சட்டசபைக்கு அங்கே வர சொல்லிட்டார், செக்ரட்டேரியட்டுக்கு, தலைமையகத்துக்கு. அங்கே வந்துருங்க சிவகுமார், வந்தாச்சுன்னா அது அந்த கிழமை எப்படி என்ன டைம் அப்படின்றத நம்ம அங்கே பேசிக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சிவகுமார் சார் வந்து அங்கே போயிட்டார். அங்கே போன பிறகு எம்ஜிஆருக்கு ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் தானே, எம்ஜிஆர் தான் குறிப்பிட்ட அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்குறாருல, அந்த டைம் தானே சிவகுமார் போகிறாரு. போன உடனே என்ன செய்யணும், என்ன கிழமை, எத்தனை மணி அப்படி இப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே எம்ஜிஆர் கேட்டுக்கிட்டாரு. சரின்னு சொல்லி வரேன்னு சொல்லிட்டாரு. அந்த நாளில் வந்து என் கையாலேயே நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து நான் வந்து அந்த மாணவனோ மாணவிக்கோ நான் கொடுக்குறேன்ற மாதிரி எம்ஜிஆர் சொல்லிட்டார். அப்போ நீங்கள் எதில் வந்தீங்க அப்படின்போது காரில் வந்தேன், காரு கிடையாங்கன்னு. அம்மா நல்லா இருக்காங்களா, அம்மா எங்கே இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, உடல் நலம்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சிவகுமாருடைய அம்மாவை பற்றி எம்ஜிஆர் விசாரிக்கிறார். இப்போ சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா என் கூட தான் வந்தாங்க. கூட வந்தாங்களா, எங்கன்னு? இல்லை காரில் உட்காந்துருக்காங்க, கீழே காரில் உட்காந்துருக்காங்க, நான் தான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அம்மா கொஞ்சம் நேரம் உட்காருங்கம்மா, நான் வந்து இது மாதிரி சிஎம்ஐ நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு. என்ன சிவகுமார், அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு இங்கே வந்திருக்கலாமே, நீங்கள் அம்மாவை காரில் உட்காந்துட்டு நீங்கள் மட்டுமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வேறு யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்கள், அம்மாவை போங்க போய் காரில் உட்காந்துருக்காங்களாம்மா, அம்மாவை கூப்பிட்டாங்க, அம்மாவை நான் பார்க்கணும், அம்மாவை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படி தானே சொல்லுவாங்க பொதுவாக யாராக இருந்தாலும். எம்ஜிஆர் வந்து அம்மாவை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லலை, அம்மா எங்கே இருக்காங்கன்னு காரில் உட்காந்துருக்காங்கன்னு எம்ஜிஆர் வந்து சிவகுமார் கூடயே கிளம்பி லிஃப்ட்டில் வந்து கீழே வர வந்துட்டார். இது மாடியில் எம்ஜிஆருடைய அறை இருக்குது, முதலமைச்சருடைய அறை. அங்கேருந்து கீழே வந்து லெஃப்ட்டில் வந்து கீழே வந்து கார் இருக்க இடத்துக்கே எம்ஜிஆர் வந்துட்டார். காரில் வந்து பார்த்தா சிவகுமார் சாருடைய அம்மா உட்காந்துருக்காங்க. எம்ஜிஆர் வந்தோடனே அந்த விளவெடுத்துட்டாங்க. என்னையா இது,
எம்ஜிஆரே கீழே இறங்கி வர்றாரு, தான் உட்காந்துருக்க காரை நோக்கி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், ஆனந்தம், திகைப்பு அப்படின்னு இருக்கு. எம்ஜிஆர் அப்படியே பக்கத்தில் போயிட்டு, அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, நலமாக இருக்கீங்களா, உடல் நல்லா இருக்காம்மா அப்படின்ற மாதிரி விசாரித்து எம்ஜிஆர் அப்படியே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்படியே ஒரு நெகிழ்ந்து போன நிலையில் தானே அவங்க இருப்பாங்க. நிச்சயமாக உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பாங்க, ஒரு பரவச நிலையில் இருந்திருப்பாங்க. அதாவது இன்ப அதிர்ச்சி அப்படின்றது இல்லையா அவங்களுக்கு நிச்சயமாக உண்டாகி இருக்கும்ல. ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தா இதை சிவகுமார் வந்து இது ராஜபாட்டை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமாருடைய சுயசரிதை, அதில் சிவகுமார் சார் இதை எழுதியிருக்காரு. இந்த எழுதியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நான் இதை படித்தேன். படிக்கும்போதே என் மனசில் வந்து இந்த சம்பவம் இருக்குல்ல, அது ஆழமாக பதிஞ்சிருச்சு. என்னையா இது, ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் வந்து அவர் என்ன பொதுவாக சொல்கிறதா இருந்தால், நம்ம யாராக இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் நினைப்பாங்க, பொங்க போய் அம்மா கூப்பிட்டாங்க இங்கே அப்படி தானே சொல்லுவான். அதை விட்டுட்டு ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து தான் இருக்கக்கூடிய அறையை விட்டு வெளியேறி லிஃப்ட்டில் வந்து கீழே வந்து கார் இருக்கிறதுக்கு வந்து தானே நேரடியாக வந்து வணக்கம் அம்மா நல்லா இருக்கீங்களா, உடல் நலம்லாம் எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு விசாரிச்சு அப்படின்னா எப்படிப்பட்ட விஷயம். அப்போ யோசிச்சு பார்த்தா அவர் வந்து மக்கள் திலகம்னு சொல்லி பட்டம் வாங்கினும் சரி, பொன்மன செம்மல் அப்படின்னு சொல்லி பட்டம் வாங்கினதும் சரி, உண்மையாகவே பொருத்தமானதான். பொன்மன செம்மல்ன்றது கிருபானந்த வாரியார் கொடுத்த பட்டம். அது உண்மையாகவே எம்ஜிஆர் வந்து பொன்மன செம்மல் தான். இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது மனசுக்குள்ளே என்ன தோணுது, மிக உயர்ந்த பண்பு இல்லையா, நாம் பின்பற்றக்கூடிய எந்த அளவிற்கு சிறந்த குணம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அதனால் அந்த புத்தகம் படிக்கும்போது என் மனசுக்குள்ளே அது பட்டதுனால அந்த விஷயத்தை வந்து என் மனசுக்குள்ளேயே வச்சு அப்படியே இருந்துடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நல்ல விஷயம், எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற உண்மையான சம்பவம், சிவகுமாருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற உண்மையான சம்பவம், நடந்த அந்த அருமையான சம்பவம், ஒரு அருமையான சம்பவம், நல்ல சம்பவம், பலரும் பின்பற்றக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய உயர்ந்த சம்பவம் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டதுனால இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி விஷயத்தை, உயர்ந்த விஷயங்களை எம்ஜிஆரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் எந்த அளவிற்கு உயர்ந்த பண்புடன் இருந்திருக்கிறார், உயர்ந்த குணத்துடன் இருந்திருக்கிறார். அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு எம்ஜிஆரிடம் இருந்த இத்தகைய நல்ல பழக்க வழக்கங்களை நாமும் பின்பற்றி நம் வாழ்க்கையில் சிறப்பான மனிதனாக இருக்க வேண்டும், உயர்ந்த மனிதனாக இருக்க வேண்டும் எம்ஜிஆரை போல அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும் என்று எனக்கு தெரியும்.